யானை மூடி சொல்லுவேன் மோதிரம் செய்து போடலாம் வடிவ பாருங்க பிடிச்சி வச்சுக்கிறேன். இதுதான் யானை மூடி. வணக்கம். உங்கள் எத்தனை பேர் யானையை நேரடியாக தொட்டு பார்த்துருக்கிறீங்க? நாங்கள் இப்போ வந்து நிற்கிற இந்த இடம் வந்து பின்னவல யானைகள் சரணாலயம். யானைகள் என்றாலே ஆச்சரியமாக திரும்பி பார்க்காத ஆக்கள் ஒருத்தருமே உலகத்தில் இருக்க மாட்டோம். அது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆக்களாக இருந்தாலும் சரி, யானை ஒன்று போகுது நேரடியாக பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றால் அதை நாங்கள் நின்று பார்க்காம போக மாட்டோம். யானையை நேராக போய் பார்க்குறதுக்காக இன்றைக்கி இந்த பின்னவல யானைகள் சரணாலயத்துக்கு வந்துருக்கிறோம். இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, முன்னுக்கு வரவேற்பறை இருக்குது. அந்த வரவேற்பறையை நோக்கி அப்படியே தாண்டி உள்ளே போனோம்னு சொன்னால் இந்த சரணாலயத்துக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்றத ஒரு போர்டாக போட்டிருப்பினோம். அதில் மேப்பும் இங்கே இருக்குது. இந்த மேப்பையும் தாண்டி நாங்கள் உள்ளே போனோம் என்றால் உள்ளுக்கு யானைகள் வந்து சாப்பிட்டு கொண்டு நிற்கிறத பார்க்கலாம். எனக்கு பின்னுக்கு இங்கே ஒரு யானை சாப்பிட்டு கொண்டு இருக்குது. இந்த யானைக்கிட்ட நாங்கள் போனோம்னா அவர் எங்கள்கிட்டயே கை தருவார். கைன்றது தும்பி கை தானே வைக்கிறது. அந்த தும்பி கையை எங்கள்கிட்டயே நீட்டுவார். நாங்கள் அந்த தும்பி கையை தொட்டு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. நான் தொட்டு பார்த்த போது அந்த யானை வந்து ஒரு சும்மா அன்பாலே அல்லது மக்கள்கிட்ட தொடுது அப்படின்னு நினச்சா உண்மையிலே அப்படி இல்லை. அந்த யானை வந்து தனக்கு சாப்பாடு கேட்குது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களோட 60க்கும் மேற்பட்ட யானைகள் இங்கே ஒன்றாக வாழுது. அதே நேரம் இதில் பார்த்தோம்னா இதுதான் யானைகள் குளிக்கிற இடம். இதில் நிறைய சுற்றுலா பயணிகள் போகிறத பார்க்கலாம். ஏன்னா இவள் போய் அத்தனை பேருமே யானைகள் குளிக்கிறத தான் பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த போகிற வழி முழுக்க நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் இருக்கிற எதை பார்த்தாலுமே யானைகளோட சிலை போட்டதாவோ இல்லை யானைகளோட படம் போட்டதாவோ இருக்கும். இதில் பார்த்தா பேக் இருக்குது, தொப்பி இருக்குது, பேர்ஸ் இருக்குது, துணி இருக்குது, உடுப்புகள்லேயே நிறைய வகை வகையாக எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே யானைகளோட படம் போட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் இங்கே வரக்கூடியவங்க வந்து பெரும்பாலும் வேறு நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள். அப்போ அவைகள் வந்துட்டு போகும்போது இந்த நினைவு சின்னங்கள் வந்து வாங்கி கொண்டு போவினோம். எந்தெந்த நினைவு சின்னம் அவைக்கு பிடிக்குதோ அந்த உடுப்பை வந்து வாங்கி கொண்டு போவினோம். இல்லை அந்த நினைவு பரிசை வந்து வாங்கி கொண்டு போவினோம். எல்லாத்துலேயுமே யானை போட்டது இந்த பின்ன வேலைக்கு வந்ததுன்ற நினைவாக வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்காக இருக்கும். வீட்டில் வைக்கிற அலங்கார பொருட்களாக இருக்கட்டும் நிறைய வந்து இருக்குது. இதில் நிற்கிறார்கள் எல்லாருமே இப்போ யானைகள் குளிக்கிறத வந்து பார்த்து கொண்டு இருக்கணும். நானும் அந்த யானைகள் குளிக்கிறத பார்க்க போனேன். அதுக்கு நாங்கள் போகும்போது ஒரு குட்டி யானை ஒன்று எனக்கு பக்கத்துலேயே வந்துச்சுது. மிச்ச யானைகள் கொஞ்சம் தொலைவாக நின்று குளிச்சு கொண்டு நின்றாலும் இந்த குட்டி யானை மட்டும் எனக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுச்சுது. அப்புறம் நான் தொட்டு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அது தானாகவே கிட்ட வந்துச்சுது. இப்போ வருது. அது என்ன வந்து தொட்டு பார்க்குது. தன் தும்பி கையால் என் கையை வந்து தொட்டு பார்த்துச்சுது. அதன் கை வந்து ஈரமாக இருந்துச்சு. அதே நேரம் கொஞ்சம் சேராகவும் இருந்துச்சுது. அதுக்கு பிறகு அந்த யானை என்ன சௌதரியெல்லாம் திரும்ப போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் வந்தார். அவர் புல் சாப்பிட்டு கொண்டு வந்துச்சு. புல் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப எனக்கு வந்துடுது. இந்த யானைகளுக்கு பொதுவாக குளிக்கிற நேரம் முடிஞ்சதுக்கு பிறகு உணவு கொடுக்குற நேரம் வந்து இருக்கும். அதுக்கு இந்த உணவுகள் வந்து நாங்களும் அதை வாங்கி கொடுக்கலாம். ஆனாலும் இங்கே இருக்கிற புல்லுகளையும் வந்து தின்னும். இந்த பின்னுக்கு இருக்கிற ஆறு வந்து மகாஓயான்னு சொல்கிறது. இந்த மகாஓயா ஆறில் தான் ஒவ்வொரு நாளும் இந்த யானைகள் வந்து குளிக்கிறது கூட்டிக்கொண்டு வருவினோம். இங்கே இருக்கிறதுல பெரும்பாலான யானைகள் வந்து அனாதை யானைகளாக இருக்கும். காட்டிலேயோ எங்கேயோ கைவிடப்பட்ட யானைகளாக இருக்கும். யானைன்ற முடி வந்து எல்லாரும் பிரபலமாக சொல்லுவினோம். இதுதான் அந்த யானை முடி. அதை தொட்டு பார்க்கறதுக்கு என்ன அலோவ் பண்ணுது. அந்த யானை முடியை எடுத்து மோதிரம் செய்வினோம். சில பேர் வந்து அதை ஒரு பெருமதியான பொருள்னு சொல்லி அதை காசுக்கு விற்பினோம். உண்மையிலேயே யானை முடிவுக்கென்ற ஒரு பெருமதி இருக்குதான். இந்த யானை முடியை நான் தொட்டு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய உல்லாச பயணிகளும் பார்த்து கொண்டு இருந்துச்சு. நம்ம அந்த இடத்துல வந்து பின்னுக்கு பார்த்தா அந்த யானைகள் எல்லாம் குளிக்கிறதுக்காக ஒரு பெரிய பைப்பில் வந்து அதுக்கு தண்ணி விசிறினோம். ஏன்னா யானைக்கு வந்து எப்பவும் தண்ணின்றது விருப்பம். தண்ணி கூடின இடங்களில் தான் யானை நிற்கும். ஈரலிப்பான இடங்களில் தான் யானை நிற்கும். அப்போ இந்த யானைகள் வந்து அந்த தண்ணி விசிறவரை நோக்கி கிட்ட வரும். என்னென்னு சொன்னால் தங்களுக்கும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட சொல்லி கிட்ட வரையினோம். எப்படி ஒரு வாகனத்துக்கு காருக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுவினோமோ அப்படி இங்கே ஒரு யானைக்கு சர்வீஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். அந்த யானைகள் குளித்து முடித்ததுக்கு பிறகு அவைக்கு போதுமென்ற ஒரு மைண்ட் வந்துச்சுன்னா தானே வந்து அந்த தங்களோட சரணாலயத்துக்கு தங்களோட இடங்களுக்கு வந்து திரும்ப தாங்களே போயிடணும். அது வரைக்கும் இங்கே குளிக்கிறதுக்கு நிற்பினோம். வேண்டாம் உடல் வெப்பம் கூடுதுன்னு சொன்னால் குளிக்கிறதுக்காக இங்கே வந்து நிற்பினோம். அந்த அதே குட்டியான திருப்பவும் வந்து என்ன நோக்கி வந்துச்சுது. இங்கே வந்து இது ஒரு குழந்தைகளோட நிறைய பழகின யானையாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர்கிட்ட கிட்ட வந்தெல்லாம் பார்க்குது இந்த யானை. இப்போ வந்து அந்த பெரிய யானை ஒன்று வந்து தான் குளித்து முடிஞ்சது காணும், இனி தான் வீட்டை போகணும் அப்படின்னு யோசிக்குது. அதால் அவைகள் திரும்ப கும்பலாக நடந்து போகினோம். இந்த யானைகள் சரணாலயத்துக்கு எப்படி வரணும்னு சொன்னால் கொழும்புல இருந்து கண்டி போகிற A1 ரோட்டில் வந்து ரம்புக்கண்ண நகரில் இறங்கலாம். அங்கே இருந்து 20 நிமிஷத்தில் ஒரு பிக்னியில் இறங்கி இந்த பின்ன வேலைக்கு வரலாம். இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து நடந்து கூட வரலாம். பெருசாக வெளிநாட்டவர்களுக்கு மட்டும் நுழைவு கட்டணம் இருக்குது. டொலஸில் யாரோ விடுவினோம். உள்நாட்டவர்கள் அப்படி தேவையில்லை. அவங்க வந்து பார்வையிடலாம். பார்வையிட வரும்போது அடையாள அட்டை சில நேரம் கேட்பினம்ன்றதால ஏன்னா உள்நாடோ வெளிநாடோன்றதை அடையாளப்படுத்துறதுக்காக அதை மட்டும் கொண்டு வரணும். அதே மாதிரி காலையில் 9-10 மணி அந்த நேரங்கள் வந்து யானை குளிக்கிறத பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த யானை வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து என்னையே பார்த்து கொண்டு நின்றுச்சுது. பிறகு குட்டியும் வந்தவொடனே அது போயிட்டுது. அவையில் அம்மாவும் மகளும் நினைக்கிறான். அவங்க வந்து திரும்பவும் போயிட்டுது. ஒருவேளை இதுன்ற குட்டியை தான் நான் பிடிச்சி வாழை எடுத்து பார்த்து கொண்டு இருந்தனோ தெரியல. அதாலேயே வந்து என்ன பார்த்துட்டு
திரும்ப போய் நம்ம வேண்டிய ஃபேமிலியை. அது இவ்வளவு யானையும் சேர்ந்து கும்பலாக நடக்கும்போது அந்த நிலம் வந்து லைட்டாக அதிர்றதை பார்க்கலாம். வேண்டாம் அவ்வளோ பெரிய வெயிட் அத்தனை யானையும் சேர்ந்து போனால் ஒரு யானை நடந்தால் அப்படி நடக்குமா தெரியாது, அப்படி நிலம் அதிருமா தெரியாது. ஆனால் எல்லா யானையும் சேர்ந்து நடக்கக்குள்ள அப்படி ஒரு வைப்ரேஷன் உண்டு அந்த இடத்துல ஃபீல் ஆகுறத பார்த்தேன். இந்த யானைகள் சரணாலயத்தை பார்க்குறதால சின்ன பிள்ளைகளுக்கு எப்படின்னு சொன்னால் யானைகள் குளிக்கிறத பார்த்து சிரிக்கலாம், இல்லை ரசிக்கலாம், இல்லை சின்ன பிள்ளைகள்னாலே ஏதாவது ஒரு மிருகங்களை பார்த்து ரசிக்கணும், அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்து அவைக்கு கிடைக்கும். பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி இந்த பிள்ளைகளோட மகிழ்ச்சியை பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். அது மாதிரி விலங்கு ஆர்வலர்கள் இருப்பினும் அவங்க வந்து யானைகளோட நடத்தையை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு இது வந்து உதவியாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபியில் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு யானைகள் சம்பந்தமான அரிய காட்சிகளை வந்து படம் பிடிக்கிறதுக்காக இது உதவும். அதே மாதிரி முதியவர்களாக இருந்தால் இயற்கை எளிமை இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரசிக்கிறதுக்கு உதவும். ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு கலை பூங்கா, உயிரியல் பூங்கா, இதுகளை விட ஒரு வித்தியாசமான ஒரு என்வாயன்மெண்ட்டாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இங்கே யானைகள் அவர்களுடைய இயல்பிலேயே வாழுது. இந்த இதில் மேலும் நாங்கள் பார்க்கலாம் நினைவு பரிசுகள் தான் எல்லாமே யானைகள் படம் போட்டது மாதிரியே தான் இருக்கும். இதை நாங்கள் கடந்து உள்ளே போனோம்டா, இப்போ குளிக்கிற இடத்துல இருந்து நாங்கள் வீதியை கடந்து உள்ளே போனோம்னு சொன்னால் அந்த யானைகள் சரணாலயம் இருக்கிற அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் போகிறோம். இங்கே போனால் இந்த யானை திரும்பவும் எங்களுக்கு கை தரும். நாங்கள் எங்களோட கையை கொடுத்தா அது வேறு தானே வந்து கை தருவார். ஆனால் இவர் பசியில் இருக்கிறபடியே அப்படி செய்கிறார். இது யானைகள் சரணாலயத்தின் பார்வையிடுற பகுதி. இங்கே நாங்கள் ஒரு பெவிலியன் மாதிரி இருக்குது. அந்த அரங்கத்தில் இருந்தபடியே இந்த யானைகள் என்னென்ன செய்யணும்ன்றதை பார்க்கலாம். இயற்கையாக ஒரு யானைகள் கூட்டமாக இருக்கல என்னென்ன நடத்தைகள் எல்லாம் காண்பிக்குமோ அதெல்லாம் இங்கேயும் பார்க்கலாம். சில யானைகள் அங்கே இருக்கிற தண்ணியை எடுத்து தாங்களே குளிச்சு கொள்ளும். யானை தண்ட தலையில் தானே தண்ணீரை அள்ளி வார்க்கும் மேலே சேர அள்ளி வார்க்கும் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நாங்கள் இங்கே நேரடியாகவே பார்க்கலாம். குட்டி யானைகளாக இருந்தால் வேறு குட்டி யானைகளோட சேர்ந்து விளையாடும். அதே மாதிரி பெரிய யானைகளாக இருந்தால் பெரிய யானைகளுக்குரிய நடத்தைகளை வந்து காட்டும். சில யானைகள் வந்து நித்திர கொள்றதையும் நாங்கள் பார்க்கலாம். இங்கே நிறைய வந்து வெளிநாட்டுக்காரர்கள் வந்து இருப்பினும் அவைகள் தங்களுக்குள்ள தாங்களே படம் எடுத்துக்கொள்வினோம், யானைகளோட படம் எடுத்துக்கொள்வினோம். இதே மாதிரி இன்னும் ஒரு இடம் இருக்குது, யானைக்கு உணவளிக்கிற இடம். அந்த இடத்தையும் நாங்கள் போய் பார்க்கலாம். இந்த இடத்தின் பின்பகுதி வந்து மலைகள் நிறைஞ்சதாக காணப்படும். பின்னுக்கு இருந்து பார்த்தோம்னு சொன்னாலே பின்னுக்கு ஒவ்வொரு மலைகள் இருக்கும். அந்த மலைகளுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். இங்கே இருக்கிற ஆக்களுக்கு அந்த மலைகளோட பேர் தெரியும். அதையும் நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி யானை என்னென்ன செய்யுதுன்றதை இந்த பவிலியனில் இருந்து நாங்கள் வடிவாக பார்க்கலாம். ஒரு யானையை மிக அருகில் இருந்து பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இது. நான் அந்த சாப்பாடு கொடுக்கலாம் என்று சொன்ன இடம் தான் இது. இங்கே ஒரு யானை வந்து தனக்கு தானே தண்ணி அடித்து குளிக்குது. இங்கே தான் அந்த யானைக்கு ஆக்கள் சாப்பாடு கொடுக்குற இடம். அங்கே தட்டு இருக்குது. அந்த தட்டில் பழங்கள் தருவினோம். அந்த பழங்களை வாங்கி கொண்டு வந்து இந்த இடத்துல நிற்கிற இந்த யானைக்கு நாங்கள் கொடுக்கலாம். ஒரு தட்டு வந்து ஒரு 600 ரூபாக்குள்ளே தான் வரும். அவ்வளவுமே பழங்கள் வச்சிருக்கணும். அந்த பழங்களை வந்து யானை சாப்பிடும். இதுதான் அந்த யானை. அப்போ நானும் ஒரு பழத்தை வாங்கி கொண்டு அந்த யானைக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு போனேன். இது நான் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு அந்த யானை எனக்கு கை தந்துச்சு கொஞ்ச நேரம். அதே மாதிரி அது தொடர்ந்தும் அது தடவி அப்படிலாம் செய்து கொண்டு இருந்துச்சு. அது நாங்கள் அதை தடவணுமெண்டு இல்லை, அவரே வந்து எங்களை தொடுவார் டச் பண்ணி. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சுற்றுலா போகிறதுல ஆர்வம் உள்ள ஆளாக இருந்தால் இந்த பின்னவலைன்ற இடத்தையும் வந்து உங்களோட சுற்றுலா பயணம் செய்ய வேண்டிய இடங்களில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியான விவரங்கள் நீங்கள் திரும்பவும் பார்க்கணுமா இருந்தால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த வீடியோ வேறு ஆக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இங்கே ஒரு யானைக்குட்டியை பார்த்தேன், அவர் தாண்டபாடுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி செஞ்சு கொண்டு வந்தார். ஆனால் உண்மையில் டான்ஸ் இல்லையாம், அது வந்து தனக்கு மைண்டில் ஏதாவது யோசிக்கிறதா இருந்தால் அப்படி செய்யுமாம்னு சொல்லிச்சு. இது தொடர்ந்து அப்படி தான் செஞ்சு கொண்டு வந்துச்சு. அடுத்தது வேறு கொஞ்சம் யானைகள், இப்போ ஏற்கனவே கொஞ்சம் யானைகள் குளிச்சிருந்துச்சு. அவள் குளிச்சு முடிஞ்சு இங்கே உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்த பட்சை வந்து திரும்ப குளிக்கிறதுக்கு கூட்டிக்கொண்டு போச்சுனா இது உள்ளுக்கு இருக்கிற இன்னொரு பட்ச யானைகள். இந்த யானையை வந்து குளிக்கிறதுக்கு திரும்ப கூட்டிக்கொண்டு போவினோம். இப்போ அந்த யானை வந்து குளிக்கிறதுக்காக போய்கொண்டிருக்கு. உண்மையிலே யானைகள் வந்து காடுகளில் சுதந்திரமாக வாழ்கிற ஒரு மிருகங்கள் தான். ஆனால் இங்கே வந்து அது மனுஷரோட வாழுது அப்படி என்று நாங்கள் சொல்லுவோம். சில பேர் சொல்லுவோம் இது சங்கிலியால் சில யானைகளை கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் இங்கே உள்ள யானைகள் பெரும்பாலும் அனாதையாகவோ அல்லது எங்கேயோ ஒரு தவறு விடப்பட்டதோ அல்லது வந்து ஆதரவு இல்லாமல் இருந்தோ அப்படியான யானைகளை கொண்டு வந்து வச்சு இங்கே வளர்க்குறது கூடவா இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. ஒவ்வொரு யானைகளுக்கும் வந்து அந்தந்த யானை பாகன்கள் வந்து பயிற்சி கொடுப்பினோம். அப்போ ஒவ்வொரு நாளும் அதுக்கு போகிறதுக்கு குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு ஒரு பயிற்சி, சாப்பிட போகிறதுக்கு ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு யானை வந்து குளிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கணும். இதில் வாரவை கொஞ்சம் பெரிய யானைகள். ஆனால் இவங்க வந்து அதில் கேட்க சொல்லிச்சினோம். இதில் உள்ள ஒரு யானை உண்டு ஒரு 2-3 நாளைக்கு முதல் அந்த ஆற்றில் குளிச்சு கொண்டிருக்கும் போது அதில் வந்து ஒரு முதலையை வந்து காலான நசிச்சு அதை சாக்கொள்ளி இருக்குது. அதால் இவைக்கு செயின் போட்டு கொஞ்சம் கூட்டிக்கொண்டு போயினா ஏனெண்டா இவையில் ஆகலும் கொஞ்சம் கோவமான ஆகலாம். இவைக்கு பார்த்தா ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு பாகன் போவார். மற்றவையெல்லாம் கூட்டமாக வந்து ஒரு 5-6 யானையை ஒரு ஆளே
அதை மேய்ச்சி கொண்டு போகலாம் ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி. இவைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஆள் தேவை என்னன்னு சொன்னால் இவை கொஞ்சம் கோபம் கூடினாக்கள், அதே மாதிரி ஆக்களோட பழக்கம் குறைவானாக்கள். இந்த யானை இந்த ரோட்டை கடக்கைக்குள்ளே 2 பக்கமும் டிராஃபிக் போலீஸ் நின்று வாகனங்கள் போகாத மாதிரி தடுப்பினம். யானை அங்கால போய் முடிஞ்ச அப்புறம் இப்போ வாகனங்கள் அதில் போய் வரதை நாங்கள் பார்க்கலாம். පින්නවල නිදහස් අලියරණ. එතකොට මෙතන ඉන්න කෙනාව බොහොම නිදහසේ තියලා තියෙනවා. නිදහස් එක්කවට ඉතින් මෙයාලා අර කොටු කරලා හිටියට මෙයාලට දන්වැල් දාලා එහෙම දාලා නැහැ හිර කරලා. මෙයාලා නිදහසේ තමයි ඉන්නේ.